கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு: வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பு, தேவ பயம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனம். வாழ்க்கையின் பொன்மொழி: தேவ பயம். வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் எத்தனையோ பக்கங்கள். இன்பம், துன்பம், பணம், புகழ், அன்பு, கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்த ஞானி சாலமோன் தன் வாழ்க்கையில் புத்தகத்தை மூடும்போது ஒரே ஒரு வரியில் வாழ்க்கையின் வரிகளை இறுதி தீர்ப்பாக எழுதுகிறார். எல்லாமே வீண், மாயை என்று தள்ளிய பின் அவர் கண்டறிந்த ஒரே நிஜத்தை ஒரே வரியில் முடிக்கிறார். ஆம், நமக்கு முன்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த வசனம்தான் வாழ்க்கையின் பொன்மொழிகள். நாம் பல நேரங்களில் மனிதர்களுக்கும், பணத்திற்கும், எதிராளிகளுக்கும், எதிர்காலத்திற்கும் பயப்பட்டிருக்கிறோம். இது தேவையற்ற பயம். ஆனால் பாவத்திற்கு ஒரு மனிதன் பயப்படுவானே ஆனால் அதுவே தேவ பயம். இந்த பயமானது நம்மை பாவத்திலிருந்து விலக்கி தேவனுடைய கற்பனைக்கு நேராக வழிநடத்துகிறது. பாதுகாக்க கொடுக்கப்பட்ட கட்டளைகள். தேவ கட்டளையானது நம் வாழ்க்கை சிதைக்க அல்ல, மாறாக நம் வாழ்வை பாதுகாக்கவே கொடுக்கப்பட்டுள்ளது. சாலை விதிகள் சாலைகளில் செல்லும் நபர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே போடப்பட்டுள்ளது. இந்த விதிகளை நாம் மீறினால் ஒன்றில் நம் உயிர் பறிபோகலாம் அல்லது விபத்தில் நாம் சிக்கிக்கொள்ளலாம். இப்படி தேவனுடைய விதிகளை நாம் வாழ்க்கையில் மீறி நம் சொந்த இஷ்டப்படி வண்டியை நகர்த்தும் போது பாதையின் ஆபத்தும் அழிவும் காத்திருக்கும். நாம் தேவனுடைய கற்பனையின்படி நடந்தோமானால் நாம் இலக்கை எளிதாய் சென்றடையலாம். வாழ்க்கையில் எத்தனையோ கடமை இருந்தாலும் தேவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைய நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான கடமைகளை பட்டியலிடும் முன்னர், தேவனுக்கு பயப்படுவதே என்னை அழிவிலிருந்து விலக்கும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே இலக்கை அடைய செய்யும், இதுவே என் கடமை என்று உரக்கச் சொல்லுங்கள். தேவனுடைய கற்பனைகளை கற்று வாழ்க்கையின் தவறாமல் அதை பின்பற்றி வாழ்ந்திரு, நீ சிறப்புற்று. ஆமேன்.